வணக்கம். ஆஸ்ட்ரோ வாய்ஸ் தமிழ் நேயர்களுக்கு, குறிப்பா கும்ப ராசி அன்பர்களுக்கு என் இனிய வணக்கம். உங்க வாழ்க்கை பயணம்ல இந்த உறவுகள் அது ஒரு பெரிய புதிராட்டம் இல்லையா? உங்களை எத்தனை முறை அது காயப்படுத்தியிருக்கு யோசிச்சு பாருங்க. நீங்க யாருக்காக உங்க மனசை முழுசா திறந்தீங்களோ, யார்கிட்ட உண்மையான அன்பை எதிர்பார்த்தீங்களோ, அதே உறவுகள் தான் உங்களுக்கு திரும்ப திரும்ப தீராத வழியை கொடுத்துருக்கான். அந்த ஆழமான காயங்களை பத்தி கொஞ்சம் பேசலாம். அதிலிருந்து எப்படி மீண்டு வர்றதுன்னு ஒரு வழியை கண்டுபிடிக்கலாம். அதுக்காக தான் இந்த பதிவு. அன்பு கொடுத்த இடத்துல அவமானங்களா? இந்த கேள்வி உங்க மனசுக்குள்ள எத்தனை தடவை ஒளிச்சிருக்கோம்? நீங்க யாருக்காக உங்க நேரத்தை, உங்க சக்திய, உங்க தூய்மையான அன்பை எல்லாத்தையும் கொடுத்தீங்களோ, அதே மனுஷங்க, அதே உறவுகள் உங்களை தலகுனிய வச்ச தருணங்கள் இருந்திருக்கா? அந்த வலியோட ஆழம், அந்த வேதனையோட பாரம், அது உங்களுக்கு தான் தெரியும். உங்களை தவிர வேற யாரால அதை முழுசா புரிஞ்சுக்க முடியும்? ஆனா கவலைப்படாதீங்க, உங்க மனசுல இருக்கிற காயத்துக்கு மருந்தா இருக்கக்கூடிய சில ஜோதிட உண்மைகளை பத்தி தான் நாம இன்னைக்கு ரொம்ப ஆழமா பார்க்க போறோம். உங்க ஆன்மாவுடைய பயணத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன வழிகாட்டியா இருக்கிற எங்க ஆஸ்ட்ரோ வாய்ஸ் தமிழ் சேனலுக்கு உங்களை ரொம்ப அன்போட வரவேற்கிறேன். இந்த மாதிரி மனசுக்கு நெருக்கமான பதிவுகள் உங்களை தொடர்ந்து வந்து சேரணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு ஆதரவும் தான் எங்களை இன்னும் ஊக்கப்படுத்தும். சரி, வாங்க நம்ம பயணத்தை ஆரம்பிக்கலாம். முதல்ல உங்க உறவுகள்ல ஏன் இவ்வளோ சிக்கல்கள் வருதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம முதல் படியா உங்க ராசியோட அடிப்படை குணத்தை பத்தி புரிஞ்சுக்கணும். ஏன்னா உங்களுடைய அந்த தனித்துவமான குணம் தான் உங்க எல்லா உறவுகளுக்கும் அஸ்திவாரமா இருக்கு. சில சமயம் அதுவே உங்க பலமா இருக்கு, சில சமயம் அதுவே பலவீனமாலும் மாறிடுது. இப்போ ஸ்கிரீன்ல வர்ற இந்த குணங்களை பாருங்க. இது உங்க வாழ்க்கையோட எவ்வளவு பொருந்ததுன்னு நீங்களே பாருங்களேன். முதல்ல கும்பராசிக்காரங்களுக்கு குறுக்கு வழியும் ஏமாத்துற ஆளுங்களையும் சுத்தமா பிடிக்காது. நேர்மை மட்டும்தான் அவங்க பாதை. அதனாலதான் ஏமாத்துறவங்கள அவங்களால ஏத்துக்கவே முடியாது. ரெண்டாவது, கொடூரமான செயல்களையும் விடாம விமர்சனம் பண்றதையும் அவங்களால தாங்கிக்கவே முடியாது. மூணாவது விஷயம் ரொம்ப முக்கியம். நீங்க ஒரு தப்ப செஞ்சா அதை ஈஸியா மன்னிச்சிடுவாங்க. அவங்க மனசு அவ்வளோ பெருசு. ஆனா ஒரு அவமானத்தை, உங்க சுயமரியாதையை சீண்டி பார்க்குற ஒரு விஷயத்த வாழ்க்கைக்கும் மறக்க மாட்டாங்க. அது ஒரு வடு மாதிரி மனசுல தங்கிடும். இதுதான் உங்களுடைய குணம். இதுல ஒரு அற்புதமான விஷயம் என்னன்னா, அவங்க தன்னைத்தானே சரி பண்ணிக்கிற குணம். அடுத்தவங்க பண்ற தப்ப பார்த்து இந்த தப்பு நம்மகிட்ட இழுக்கான்னு யோசிச்சு தங்களையே செதுக்கிக்குவாங்க. அடுத்தவங்களோட ரகசியங்களை ஒரு குடத்துல தண்ணிய பத்திரப்படுத்துற மாதிரி பத்திரமா வச்சுப்பாங்க. அதனாலதான் நிறைய பேர் ஆறுதலுக்காக உங்களை தேடி வர்றாங்க. கடைசியா, சமூகத்தால ஒதுக்கப்பட்டவங்களுக்காக இவங்க குரல் ஓங்கி ஒலிக்கும். ஆதரவில்லாதவங்களுக்கு ஆதரவு கொடுக்கறதுல உங்களுக்கு நிகர் நீங்க தான். அடுத்ததா நம்ம வாழ்க்கையோட யாணிவேர்னு சொல்லக்கூடிய உறவுகளுக்கு வருவோம். நம்ம உயிரோட கலந்த நம்ம துணை, நம்ம பெற்றோர், இவங்களோட உங்க பந்தம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஜோதிட ரீதியா பார்த்தா இந்த உறவுகள் உங்க வாழ்க்கையில எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துதுங்கிறத இப்போ கொஞ்சம் ஆழமா புரிஞ்சுக்கலாம் வாங்க. உங்க வாழ்க்கை துணை உங்க சந்தோஷம், துக்கம் எல்லாத்துலயும் சரிபாதி பங்கு எடுத்துக்கிற ஒரே ஒரு ஜீவன். கும்பராசியை பொறுத்த வரைக்கும் கலத்திரக்காரகனான சுக்கிரனோட ஆதிக்கம் இருக்கிறதால உங்க துணை உங்களுக்கு மிகப்பெரிய பலமாவும் இருக்கலாம், பெரிய அதிர்ஷ்டமாவும் இருக்கலாம். நீங்க அவங்கள ஒரு பொக்கிஷ மாதிரி பார்த்துக்கிட்டா அவங்களுக்கு தேவையான மதிப்பு, அன்பு, பாராட்ட நீங்க கொடுத்தீங்கன்னா உங்க வாழ்க்கை சொர்க்கம்தான். அவங்க கையை பிடிச்சுக்கிட்டு நீங்க எந்த உயரத்துக்கும் போகலாம். ஆனா அதே சுக்கிரனோட இன்னொரு பக்கம் என்ன தெரியுமா? நீங்க அவங்கள பாராட்ட தவறிட்டா, அவங்க உணர்வுகளை மதிக்காம விட்டுட்டா அந்த உறவு நுறுங்கி போன கண்ணாடி மாதிரி சுக்குநூறு ஆயிடும். இது உங்க மரியாதைய, உங்க நிம்மதியை மொத்தமா கெடுத்து சமூகத்துல உங்களை தலகுனிய வச்சிடும். ஒரு சின்ன பாராட்டுக்காக ஏங்குற உங்க துணைக்கு அந்த அங்கீகாரம் கிடைக்கலன்னா அவங்க மனசு தடுமாறி ரகசிய உறவுகள்ல சிக்கிக்கிறதுக்கான ஒரு ஆபாயத்தையும் இந்த கிரக அமைப்பு உருவாக்கிடும். இந்த வரியோட ஆழத்தை கொஞ்சம் கவனிங்க. அவங்கள நீங்க கவனிக்கலனா உங்க வாழ்க்கை சின்ன பின்னமாகிடும். இது சும்மா சொல்ற வார்த்தைங்க இல்ல, இது ஒரு முக்கியமான ஜோதிட எச்சரிக்கை. உங்க துணையோட உறவை நீங்க நல்லபடியா பாத்துக்கிறது உங்க வாழ்க்கையை நீங்க நல்லபடியா பாத்துக்கிறதுக்கு சமம். இதை எப்பவுமே உங்க மனசுல ஆழமா வச்சுக்கோங்க. இப்ப நாம அப்பாவோட உங்க உறவுல இருக்கிற சிக்கல்களை பத்தி பார்க்கலாம். ஜோதிடப்படி பாத்தீங்கன்னா கும்பராசிக்கு தண்டைக்காரகனான சூரியன் 7ஆம் அதிபதியா வர்றார். இதனால என்ன ஆகும்னா, உங்க குடும்ப பிரச்சனையில உங்க அப்பா தலையிடும் போது சில சமயம் அது எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்துன மாதிரி ஆயிடும். இப்போ ஸ்கிரீன்ல வர இந்த முரண்பாட்டை பாருங்களேன், ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஒரு பக்கம் உங்க குடும்பத்துல நடக்கிற ஒரு சின்ன பிரச்சனைய நீங்க ரொம்ப பாசமா உங்க அப்பா கிட்ட சொல்லுவீங்க. ஆனா அவரோ உங்களை பாதுகாக்கிறேன் பேர்ல ஒரு ருத்ர தாண்டவமே ஆடி அந்த சின்ன விஷயத்தை ஊதி பெருசாக்கி கடைசியில பிரிவினையில கொண்டு போய் விட்டுடுவார். அவரோட நோக்கம் நல்லதா தான் இருக்கும், ஆனா செயல்பாடு விபரீதமா முடிஞ்சிரும். ஆனா இன்னொரு பக்கம் உங்க மாமனார், அவரை நீங்க உங்க அப்பாவை விட மேல ஒரு நல்ல ஃப்ரெண்ட் மாதிரி பாப்பீங்க. அவரோட மரியாதைக்காக அவர் மேல ஒரு சின்ன தூசி பட்டா கூட யார் எதிர்த்து வந்தாலும் நீங்க தனியால நின்னு சண்டை போடுவீங்க. இதுதான் உங்க உறவுகள்ல இருக்கிற ஒரு விசித்திரமான உண்மை. அடுத்தது அம்மா மாமியார் உறவுகள். இங்கே எப்பவுமே ஒரு அமைதியான போராட்டம் நடந்துட்டே இருக்கும்.
ஜோதிட ரீதியா கும்பராசிக்கு தாய்க்காரகனான சந்திரன் 6ஆம் அதிபதியா, அதாவது ஒரு மறைவு ஸ்தான அதிபதியா வர்றாரு. இதனால தாய் வழி உறவுகள்ல மனக்கசப்புகளும் சில பாதகங்களும் வர வாய்ப்பு இருக்கு. இதனால என்ன ஆகும்னா, நமக்கு சரியான அங்கீகாரம் கிடைக்கலையேங்கிற ஒரு வெறுமையான உணர்வு வரும். அப்போ யாரும் வேண்டாம், நாம தனியா இருந்துடலாம்னு ஒரு சுதந்திரமான வாழ்க்கையை தேடுற மனநிலை குறிப்பா கும்பராசி பெண்களுக்கு இயல்பாவே வந்துடும். இது அம்மா மேல இருக்கிற வெறுப்புல வர்றதில்ல, உங்க சுதந்திரமான ஆன்மா அதுக்கான ஒரு இடத்தை தேடுறதால வர்றது. சரி, இப்ப நாம குடும்பத்துல இருக்கிற மத்த முக்கியமான உறவுகளான மாமன், அத்தை பத்தி பார்க்கலாம். இங்கதான் விஷயமே இருக்கு. இந்த உறவுகள் உங்களுக்கு ஒரு வரமாவும் இருக்கலாம், அதே சமயம் நீங்க எதிர்பார்க்காத ஒரு வழியையும் கொடுக்கலாம். அதுதான் இதுல இருக்கிற முரண்பாடு. தாய்மாமன் மச்சான் உறவுகள் புதனோட ஆதிக்கத்தால இந்த உறவுகள் மேல உங்களுக்கு இயல்பாவே ஒரு தனிப்பாசம் இருக்கும். அவங்கள ரொம்ப மரியாதையா, ரொம்ப நெருக்கமா நடத்துவீங்க. ஆனா விதியோட விளையாட்டு பாருங்க, அதே உறவுகளால தான் உங்க வாழ்க்கையில நீங்க பெரிய அவமானங்களையும் இழப்புகளையும் சந்திப்பீங்க. அவங்களுக்கு உதவி செய்ய போய் உங்க பணத்தை, உங்க மன நிம்மதியை இழந்து இதை வெளியே சொல்லவும் முடியாம மனசுக்குள்ளேயே புழுங்கிட்டு இருக்கிற கும்பராசிக்காரங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களோட பிரச்சனைங்க கொஞ்சம் கொஞ்சமா உங்க தலையில வந்து விடிஞ்சிடும். உங்க நல்ல மனசு பல நேரங்கள்ல தப்பா பயன்படுத்தப்படும். அடுத்தது அத்தை உறவு. இங்கேயும் சுக்கிரனோட ஆதிக்கம்தான். அதனால இந்த உறவு 2 துருவங்கள் மாதிரி இருக்கும். ஒரு பக்கம் அத்தை வீடு உங்களுக்கு ஒரு சொர்க்கம் மாதிரி. அங்கதான் உங்களுக்கு முழுமையான ஆறுதலும் சுதந்திரமும் கிடைக்கும். அவங்க தன்னோட சொந்த பிள்ளைங்களை விட உங்களை அதிகமா நேசிப்பாங்க. உங்க அப்பா அம்மாவுக்கு கூட புரியாத விஷயங்கள் அவங்களுக்கு புரியும். ஆனா அதே சுக்கிரன் சரியில்லாதப்ப அதே அத்தை உங்களை ஒரு எதிரி மாதிரி, ஒரு போட்டியாளர் மாதிரி பார்ப்பாங்க. உங்க ரகசியத்தை எல்லாம் ஊருக்கே சொல்லி உங்களை ஒரு அனாதை மாதிரி தனியா நிக்க வச்சிடுவாங்க. இதுதான் இந்த உறவோட ஆச்சரியமான ரெட்ட குணம். சரி, இந்த உறவு சிக்கல் எல்லாம் வீட்டுக்குள்ள மட்டும்தான் நினைக்கிறீங்களா? இல்ல, இப்ப நாம உங்க வேலை செய்யற இடத்துக்கு வருவோம். அங்கேயும் இந்த போராட்டங்கள் தொடருது. அதிகாரத்தோட உங்களுக்கு இருக்கிற இந்த சவால்களுக்கு ஜோதிட ரீதியா என்ன காரணம்னு இப்ப பார்க்கலாம். நீங்க வேலை செய்யற இடத்துல வீரத்துக்கும் கோபத்துக்கும் காரகனான செவ்வாயோட தாக்கத்தால உங்களுக்கு எதிரா எப்பவுமே ஒரு பொறாமையால அடிச்சுட்டே இருக்கும். அது உங்க கூட வேலை செய்யறவங்களா இருக்கலாம், ஏன் அந்த ஆபீஸ்ல இருக்கிற ஒரு கடைநிலை ஊழியரா கூட இருக்கலாம். உங்க இயல்பான குணம் என்னன்னா, அதிகாரத்துக்கு தலை வணங்கவே மாட்டீங்க. நான் யாருக்கும் அடிமை இல்லைங்கிற எண்ணம் உங்களுக்குள்ள ரொம்ப ஆழமா இருக்கும். அதனால அதட்டல், தேவையில்லாத விமர்சனம், இதையெல்லாம் உங்களால கொஞ்சம் கூட தாங்கிக்க முடியாது. உங்களுடைய இந்த சுயமரியாதையான குணம் தான் பல சமயம் உங்க மேலதிகாரிகளுக்கு பிடிக்காம போய் அவங்க உங்களை டார்கெட் பண்ணி 4 பேர் முன்னாடி அவமானப்படுத்துறதுக்கு காரணமா அமைஞ்சிடுது. இத்தனை பிரச்சனைகள், இத்தனை போராட்டங்கள், அப்போ இதிலிருந்து மீண்டு வர வழியே இல்லையான்னு நீங்க சோர்ந்து போயிடாதீங்க. நிச்சயமா வழி இருக்கு. உங்க மன நிம்மதிக்கான சாவி வேற எங்கேயும் இல்ல, அது உங்க கையில தான் இருக்கு. அதுக்கான ஒரு சக்தி வாய்ந்த வழிகாட்டுதல இப்ப நாம ஒன்னா பார்க்கலாம். இத மட்டும் நல்லா மனசுல வச்சுக்கோங்க. பிரச்சனை இல்லாத வாழ்க்கைன்னு ஒண்ணு யாருக்குமே கிடையாது. ஆனா நிம்மதியான வாழ்க்கைங்கிறது நிச்சயமா உங்க கையில தான் இருக்கு. இந்த நம்பிக்கையோட உங்களுக்கான அந்த வழிகாட்டுதலுக்கு தயாராகுங்க. உங்க மன அமைதிக்கான 3 எளிய ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த படிகள் இதோ. முதல் படி, உங்களை மதிக்காதவங்களுக்கு உங்க விலைமதிப்பில்லாத மரியாதையை கொடுக்கறத உடனே நிறுத்துங்க. மரியாதைங்கிறது 1 வே இல்ல, 2 வே. உங்களுக்கு கிடைக்காத இடத்துல நீங்க கொடுக்க வேண்டிய அவசியமே இல்ல. 2வது படி, உங்களை அவமானப்படுத்துறவங்க கிட்ட இருந்து அங்கீகாரத்துக்காகவோ அன்புக்காகவோ ஏங்கறத நிறுத்துங்க. உங்க மதிப்பு அவங்க கையில இல்ல, உங்க கையில தான் இருக்கு. 3வது ரொம்ப ரொம்ப முக்கியமான படி, உங்களுக்கு சுயமரியாதையும் கண்ணியமும் தராத எந்த உறவா இருந்தாலும் சரி, அது நீங்க பெத்த பிள்ளையாவே இருந்தாலும் சரி, கொஞ்சம் கூட தயங்காம அவங்கள விட்டு மனசளவுல விலகி நில்லுங்க. உங்க நிம்மதி தான் எல்லாத்தையும் விட முக்கியம். இந்த உண்மையை உங்க ஆன்மால நல்ல பதிய வச்சுக்கோங்க. உங்க மதிப்பு மத்தவங்க உங்களை ஏத்துக்கிறதுல இல்ல, அது உங்களுக்குள்ளதான் இருக்கு. உங்க மன அமைதி, அதுதான் இந்த உலகத்துல உங்களுடைய உண்மையான சக்தி. யாராலையும் அசைக்க முடியாத சக்தி. அதை யாருக்காகவும் அடகு வச்சிடாதீங்க. கடைசியா இந்த கேள்வியை நான் உங்ககிட்டே விட்டுட போறேன். கொஞ்சம் அமைதியா உட்கார்ந்து யோசிச்சு பாருங்க. உங்க வாழ்க்கையோட உண்மையான பொக்கிஷம் எது? மத்தவங்க கொடுக்கிற தற்காலிகமான அங்கீகாரமா, இல்ல உங்களுக்கு மட்டுமே சொந்தமான நிரந்தரமான தன்மானமும் மன அமைதியா? இந்த முடிவை நீங்க தான் எடுக்கணும். ஒன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்க சுயமரியாதை தான் நீங்க தேடி கண்டுபிடிக்க வேண்டிய ஒரே பொக்கிஷம். இவ்ளோ நேரம் பொறுமையா எங்களோட இந்த ஆன்மீக பயணத்துல இணைஞ்சிருந்த உங்க எல்லாருக்கும் என் மனமார்ந்த நன்றி. இந்த பதிவு உங்க மனசை கொஞ்சம் தொட்டு இருந்தா தயவு செஞ்சு நம்ம ஆஸ்ட்ரோவாய்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள மாதிரி இருக்கிற மத்த கும்பராசி நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. உங்க அனுபவங்களை, உங்க எண்ணங்களை கீழே கமெண்ட்ல எங்களோட பகிர்ந்துக்கோங்க. நீங்க சொல்ற ஒவ்வொரு கருத்தும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். மறுபடியும் இன்னொரு ஆழமான பதிவுல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.